மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருக்கிற ஒரு கேமை தான் வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா நம்மளை ஐலாண்டில் விட்டுட்டாங்க கைஸ், கீழே இறங்கி போகிறோம். ஸோ நம்மளோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறது. ஒரு பெரிய வீடு தான் கட்டணும். இங்க இருந்த மரத்தை ஃபுல்லா வெட்டிட்டு இந்த லேண்ட் போட்டா கூட செம்மையா தான் இருக்கும். கிராஃப்டிங் டேபிள் உருவாக்கிடுவோம் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் வந்து பிளாங்கா மாத்திட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிளை போட்டுட்டு இங்கே பேசாம வீடு கட்டலாமா? ஓகே தான் கைஸ், இங்கே வீடு கட்டிடலாம். நம்ம எல்லாத்தையும் வச்சு விட்டுறலாம் கைஸ் இங்கே ஃபஸ்ட்டு. சின்ன ஒரு டென்ட் மாதிரி கட்டுவாங்க. ஒருவேளை டிகிரி சவுண்ட்ஸ் வந்து நம்மளை கட்டிடுச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் சொல்லலாம், ஏய் இது பிளான் வீடு கட்டுறேன். பட் இருந்தாலும் சேஃப்டி முக்கியம் அமைச்சரே, சேஃப்டி முக்கியம். இது இல்லைனா வந்து அவ்வளோதான் இது ஜாம்பிஸ் வந்து நம்மளை கடிச்சிரும். இதே தான் வந்து சொல்கிறேன். தயவு செஞ்சு முன்னெச்சரிக்கையாக வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் குட்டி டென்ட்டு மாதிரி கட்டிடுங்க. அதுதான் வந்து சேஃப் அண்ட் நீட். இப்போ வந்து நம்ம வெளில போகலாம் வாங்க. பட் ஓகே, ஸ்கெலிட்டன். ஓகே நம்மளுக்கு ஸ்கெலிட்டன் தேவை. இங்கே இருக்கும். ஏன்டா என்னே வாடா டீர, நீ காலி. அவ்வளோதான். இப்போ வந்து பண்ணி இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வச்சலாம் கைஸ். நம்மகிட்ட பிக்காக்ஸ் காலி. நம்ம லைஃப் உடச்சிட்டோம் கைஸ். நம்மளோட இதான் தப்பிச்சிட்டோம் கைஸ். யார் கைஸ் அவன்? கைஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் கைஸ் அவன். ஒரு டே நான் அடிச்சிட்டான் அவன் என்ன. இப்போ நான் அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும். அவ்வளோதான். கொஞ்சம் பார்த்தீங்களா அவனை அமுக்கமாக வரான். இன்னைக்கு அவன் காலி. ஓடிடலாமா வச்சுட்டு பாவனடே, இல்லைன்னா பயந்துருவான் நம்மளை பார்த்து. சொல்லினா இருக்க அண்ணனுக்கு வழி விடே. அவ்வளோதான், இவன் எனக்கு காலி. என்ற பள்ளி இவங்கிட்ட கிடைக்கும். தம்பி நான் இன்னும் உன்ன மாதிரி கிடையாதுடா, ஐ எம் லெஜெண்டரி. இப்போயே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே வந்து எவனாச்சும் வந்துடுவான். அப்புறம் அந்த மாதிரி அந்த ஃபைட்லேயே போயிடும். ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் சமமாக்கிட்டு இருக்கோம். அப்பாடி சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள நைட் ஆக போகுது. அவ்வளோதான். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். பாய் கைஸ். எப்படியோ காலையில் ஆயிடுச்சு, ஆனால் மழை தான் பெய்யுது. ஸோ பட் இருந்தாலும் வாங்க நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன
தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்டு. இப்போ வந்து கொஞ்சோண்டு உட்டு மட்டும் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு உட்டு அது போதும். ஒரே ஒரு உட் எடுத்து 2 ஸ்டாக் ஆயிரும். நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சோமா? அடாமால இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து நம்ம மைண்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே, எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற ஒரு ஸ்டோன் விடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வீடு கட்ட சரியாக இருக்கும் கைஸ். ஒரு ஸ்டாக் வந்திருக்குமா? இப்போ ஒரு ஸ்டாக் மேலே ஒன்று வந்துருச்சு. ஸோ கைஸ், இதோட நம்மளுக்கு வந்து போதும். இப்போ ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக வந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்மெண்ட் தான் பண்ண போகிறோம். பேஸ்மெண்ட்னா அந்த மாதிரி கிடையாது, கீழ் ஃப்ளோர் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் இங்கே ஃபஸ்ட்டு உடச்சிடலாம். இதெல்லாம் அதுக்குள்ள எடுத்து 6 மாதிரி போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய 6ஆக வேணும். இது ஓகே. இப்போ ஓகே, இது ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டோன்ஸை வச்சு கவர் பண்ண போகிறோம். இதை தூக்கி இங்கே போட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 போட்டுடலாம். இப்போது 1 2 அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல்லாத்தையும் வச்சு விட்டுற போகிறோம். அதாவது உள்ளே இருக்கிறது ஃபுல்லாத்தையும். பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம இதை வந்து உடச்சிடலாம். நெக்ஸ்ட்டு க்ரௌச் பண்ணிட்டு உள்ள ஒரு பிளாக் தள்ளி வைக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் ஃபுல்லாக வந்து இது உட்ஸால் வந்து கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வச்சு விட்டுலாம். ஐ திங்க் இங்கே நைட் ஆக போகுது. நைட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ மேலே போட்டலாம். ஸோ கைஸ், நாங்கள் காலையில் சந்திக்கிறோம். பாய். காலையில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேலே பார்ப்போம். ஸோ சாப்பிட்றோம் நம்ம. அவ்வளோதான், காலையில் ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து முச்சலாம். அப்படிதான் டைம் பார்த்தோம். என்னென்னமா பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சிடலாம். இதை தூக்கி இங்கே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடு அந்த மாதிரியே பண்ணுவோம். எண்டர்மேன் இதை உடச்சிடலாம். அவ்வளோதான், இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி போடணும். இங்கே
இப்போ இதை வச்சலாம். இப்போ இந்த சாப்பிட்டு தான் கரெக்டாக ஆகணும். அவ்வளோ இப்போ இதை வச்சலாம். ஸோ இதோட காலையில் பார்க்கலாம் கைஸ். காலையில் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் காலையில் ஆயிடுச்சு. ஸோ வாங்க இதை வந்து உடச்சிட்டு மேலே போவோம். ஸோ மேலே போனால் ஜாம்பிஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம. ஓ மை குட்னஸ். ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போயே நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இங்கே உட்டு போடலாம் வாங்க. உட்டு வந்து நிறையா தேவை. ஓகே ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வச்சிடலாம். ஃபுல்லாத்தையும் வச்சிடலாம் ப்ளீஸ். இந்த சைடும் வச்சிடலாம். அதுதான் இது எல்லாத்தையும் வச்சாச்சு நம்ம. இப்போ இங்கே ஃபுல்லாக இங்கே மட்டும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டோன் வைக்கணும். ஸ்டோன் இருக்கா இருக்குது. ஸோ இங்கே மட்டும் நம்ம வந்து ஸ்டோன் மட்டும் வச்சிடலாம். அவ்வளோதான். இனிமேல் ஃபுல்லாக வந்து பிளாங்கை போட்டு முடியலாம். அப்படியே முடியலாம். ஓகே அப்படியே இங்கே வச்சாச்சு. அப்போ நம்ம பால்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ பால்ஸ் வைக்கிறது நம்ம இப்போ ஒரு பிளாக் தள்ளி இங்கே வைப்போம். இப்போ நீ கொஞ்சம் நூறு. இப்போ அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக 3 லேயர் வைக்கணும். அவ்வளோதான். இப்போ இதோட இது வந்து ஓவர். இப்போ நம்ம இங்கே ஒரு டோர் மட்டும் வச்சா போதும். என்ட்ரன்ஸ் ஓகே. டோர் வச்சா டோரை காணுமே. இங்கே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டோர். 3 டோர் செய்யலாம். ஆமாம் இங்கே ஓகே. இங்கே வெளில வைக்கிற மாதிரி வேணாம், உள்ளே வைக்கிற மாதிரி வேணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 2 அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஃபுல்லாத்தையும் வந்து பிளாக் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வைக்க, அதாவது மரத்தை வெட்டணும். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்மக்கிட்ட 22 இது இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம பிளாங்காக மாற்றிடலாம். ஏன்னா நம்மளுக்கு படுத்து தூங்க ஒரு இடம் வேணும், பிளேஸ் வேணும். 1 2 3 ஓமேகா. இங்கே கட்டுறதுக்கு, அதாவது போகிறதுக்கு கொஞ்சம் இடம் குறுக்கலாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்தே கட்ட போகிறேன். கிராஃப்டிங் டேபிள், செஸ்ட்டு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப்டிங் டேபிளை உடச்சிட்டு உள்ளே கொண்டு போய் வச்சிடலாம் சேஃபாக. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம உள்ளே போவோம். இந்த கார்னரில் தாங்கி நம்ம எல்லாத்தையும் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த கார்னரில் ஒரு இது. ஸோ இப்போ வந்து நம்ம
அதாவது ஃபர்னஸ் செஞ்சிடலாம். இப்போ இதை இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கைஸ் நைட் ஆக போகுது. ஓகே பரவாயில்ல, காலையில் பார்த்துக்கலாம் கைஸ். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டிக்கு மட்டும் இங்கே போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ காலையில் பார்க்குறோம். பாய் கைஸ். ஸோ கைஸ் நம்மக்கிட்ட பிளாக் இருக்குது, அதனால் இப்பயே போட்டு கட்ட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கொஞ்சோண்டவாச்சு இருக்கணும் கைஸ். ஓகே நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் இப்போதைக்கு நம்ம ஒரு ரூஃப் போடுவோம். அவ்வளோதான். இன்னும் நம்மக்கிட்ட 8 இருக்கா? 1 2 3 4 1 2 3 4 அவ்வளோதான். அந்த இடம் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு கீழே வந்து கம்ப்ளீட் ஒரு ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஆனால் இது வந்து நான் சும்மா தான் போட்டிருக்கேன். ரியல் ரூஃப் இது கிடையாது, ஏன்னா ஜம்ப் பண்ணுறதுக்கு கூட ஸ்பேஸ் இல்லைல்ல. ஸோ இது வந்து கிடையாது ரியல் ரூஃபு. ஸோ நாம் நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். இப்போ காலையில் ஆயிடுச்சு. போய் வெளில போய் உட்ஜை கலெக்ட் பண்ணிட்டு வந்து மேலே கொஞ்சம் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கட்டணும். ஸோ அதை மட்டும் கட்டிடலாம். இப்போ வாங்க உட்ஜை கலெக்ட் பண்ண போவோம். நம்ம இதை ஃபுல்லாத்தையும் வெட்டிடலாம். ஸோ பிளாக் ஷீப்பு அடி போடு, ஏன் சாப்பாடுறது கைஸ், இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்த பிளாக் ஷீட்டை வந்து அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்கி இருக்குல்ல அதையும் அடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஸோ சாப்பாடு இல்லைன்னா அவ்வளோதான். ஓ மை காட், பிக்கி எங்கே போகிற? அவ்வளோதான். இப்போ நம்ம போய் உட்ஜை கலெக்ட் பண்ணுவோம். கம் ஆன் லெட்ஸ் கோ. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் இது அதாவது கிராஃப்ட் பண்ணலாம். ஓகே இங்கே வந்து கிராஃப்ட் பண்ணும். இப்போ நம்ம அவ்வளோதான். 64 வந்துச்சு நம்மக்கிட்ட. இந்த ரூப்லாம் எடுத்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ கொஞ்சம் மேலே ஏற்றி எக்ஸ்டெண்ட் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதே மாதிரி அப்படியே கட்டிகிட்டே வர போகிறோம். இப்போ இந்த சைடு போய் இதை வந்து வெட்டிடலாம், அதாவது உடச்சிடலாம். இப்போ வந்து இங்கே அப்படியே போட்டே வருவோம். செஸ்ட்டு மட்டும் கிரியேட் பண்ணிடலாம். செஸ்ட்டு கிரியேட் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம பொருளை வந்து வைக்கணும்ல. 4 செஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இதோ இங்கே வந்து வச்சுக்கலாம். இந்த கார்னர் மேலே ஒன்று, அவ்வளோதான். இப்போ நம்ம
இங்கே கொஞ்சம் வச்சுக்கலாம், இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். வெளில போயிட்டு அந்த சைடு இருக்குல்ல, அந்த சைடு வந்து 2 சைடும் இந்த பூ வச்சிடலாம். 1 2 அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம வீட்டோட ஃபைனல் அவுட்புட்டு. நான் வந்து ஃபென்ஸு இதெல்லாம் வந்து கட்டணும். இப்போ வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்டிக்கு தேவை. ஸோ ஸ்டிக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்போ அந்த ஃபென்ஸு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே தேவை. ஃபஸ்ட்டு நம்ம இதை வீட்டை சுற்றி வைக்கணும். ஒரு பிளாக் தள்ளி வைக்கலாம். இதுவே ஓகே தான், ஏன்னா ஒரு பிளாக் தள்ளி தானே இருக்கு. இப்போ இதே மாதிரி வச்சுட்டு வரலாம். அவ்வளோதான். இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு மரம் இருக்குது, இதை உடச்சிடலாம். ஆக்ஸ் இருக்குது, இந்த ஆக்ஸை வச்சு அதை உடச்சிடலாம். ஸோ கைஸ், அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. ஓ மை காட், உள்ளே போய்க்கலாம். ஏன்னா சர்வைவ் பண்ணும், சர்வைவ். ஸோ வந்து இதை மட்டும் நம்ம கிராஃப்ட் மட்டும் பண்ணிடலாம். இதை போட்டு அவ்வளோதான். நம்மகிட்ட இவ்வளோ இது இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இது உள்ள போ. கொஞ்ச நேரம் காத்து இருக்கணும் கைஸ். ஸோ காலையில் ஆகட்டும். டாட்டா. இந்த மரத்தை ஃபஸ்ட்டு வெட்டணும், ரொம்ப பண்ணுது. ஐயோ கைஸ், பார்த்தீங்களா கிரீப்பர் மண்ணைய? தெரியவே இல்லை அவன் வந்தது. வா, சைலண்ட் கோபி. ஸோ பரவாயில்ல. ஆனால் நைஸாக வந்து நிமிஷம் மீதி இதெல்லாம் எங்கே? அது எங்கேயோ போயிடுச்சு. இதை கிராஃப்ட் பண்ணிடுவோம். 4 தானே. ஓகே, இங்கே ஒன்று பாருங்க, இங்கே ஒன்று. அவ்வளோதான். எப்போ இவன் வந்தான், எப்போ இவன் வெடிச்சான், ஒன்றுமே புரியல. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு இதை போடணும். இது எல்லாத்தையும் போட்டுடலாம். அந்த இடத்துல நம்ம அந்த கிரீப்பர் மண்டையன் புளி போட்டு வச்சான்ல, அந்த இடத்த ஃபுல்லாத்தையும் மூடிடலாம். இனிமேல் யாரும் கீழே விழ மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஃபென்ஸை கட்டலாம். வாங்க, ஃபென்ஸு இப்போ நம்ம ஃபென்ஸை தான் கட்டணும். ஃபென்ஸு இது ஃபென்ஸு. போகுது. நான் வந்து கேட்கணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து இப்போ நம்ம வந்து அழைக்கலாம். இந்த பாட்டை எல்லாம் வெட்டி
இப்போ வந்து உள்ள போயிட்டு நம்ம பிளாங்காக பண்ணலாம் சரி வரும் இப்போ நம்ம இப்போ இருக்கு இங்கே 1 2 3 4 5 6 7 7 8 9 10 11 12 13 14 ஓகே ஒரு சாலட் பாரு வீச்சு அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம இங்கே இதுக்கு ஒரு ஃபென்சிங் டோர் அப்படின்னு ஒன்று கட்ட போகிறோம். நம்ம கிட்ட 2 தான் இருக்குது, இதை வச்சு கட்ட பண்ணிப்போம். போய் பார்ப்போம் வாங்க. ஓ ஃபென்சிங் டோர் கட்ட முடியுது. அவ்வளோதான். ஸோ ஓம் கிரீன் சச்சக். இப்போ இந்த சைடு வந்து ஒரு 2 பூ வைக்கணும். அந்த பூ எங்கடா? அந்த பூ இங்கே தான் இங்கே இருந்தது. ஓ நம்ம ஐடியா இருக்கா? ஓகே ஓகே கைஸ், நம்ம ஐடியா இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, நெக்ஸ்ட்டு வெள்ளை ஒரு 2 வச்சுக்கலாம். வெள்ளை எதுக்கு? வெயிட் பண்ணுங்க. இங்கெல்லாம் தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடிஞ்சிச்சு. பார்ட் 2 வரும், கண்டிப்பாக வரும். ஸோ எல்லாத்துக்கும் பாய்.